உனக்கு குறையும் உள்ளதோ உள்ளதோ வடிவேலும் மயிலேறும் சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ சக்தி வடிவேலும் சக்தி மயிலேறும் சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ உள்ளதோ சக்தி வடிவேலும் முருகா முருகா சக்தி மயிலேறும் என் சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ முருகா உனக்கு குறையும் உள்ளதோ சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ ஏன் இப்படி கோபணத்துடன் தண்டு கொண்டு இங்குத்தோர் ஆண்டியான முருகா ஏன் இப்படி கோபணத்துடன் தண்டு கொண்டு இங்குத்தோர் ஆண்டியான எனது ஒளிவடம் வேணவா எனது வெளிமொழிவடமும் இங்கு நீ இப்படி இருக்கலாம் என் ஆசா அப்பலாம் அம்மையால் என்னவும் எண்ணி தருவையொரு பழனி மல்லை சங்கரன் கும்பிடும் தண்டவாணி என் தண்டவாணி நண்டவாணி தண்டவான் தெய்வமே
பாடுவது சினம் கூடுவது தமிழ் அறியாத திருவனானி போவது தமிழ் அறியாத திருவனானே மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே தெரியாத முருகனானே முருகா, உனக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்யவே என் இளமையை வேண்டாம் என்று உன் அண்ணன் கணபதியிடம் வேண்டி முதுமையை பெற்றவள் நான். அடியவளுக்கு வரம் கொடுப்பாயா? என்ன வர வேண்டும் அண்ணே? மறுபடி பிறவாத வரம். என் பிள்ளையார் பிறந்து விட்டார். உன் திருவடியை மறவாதற்கு மனத்தை கொடுக்க வேண்டும் வேடவா. உன்னையும் கந்தனையும் பார்ப்பதற்கு இந்த கண்கள் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும் தாய். நலத்துக்கு என்ன குறைச்சல் தாயி? உனதருளும் கந்த பெருமானுடைய அருள் இருக்கும் பொழுது உலகத்திலே குறை ஏற்படுமா? குறைய விட மாட்டானே இந்த கந்தன். எல்லாம் கந்தன் அர்ப்பணம். காரணம் நீங்க வரமாட்டாய். ஆமா, முருகனை எங்கோ அனுப்ப போகிறாய். இத சொல்ல சொன்னாங்களா? நீ எங்கே என்னென்னலாம் சித்தியாக இந்த அன்னையின் பரிபூர்ண நல்ல ஆசைகள். தாங்களே கலாபந்திரப்பதை பார்த்தால் ஏதோ ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கிறீர்கள். எங்கெங்கு சென்றீர்கள், எதை கரும்பதை
தெளிவாக விளக்கமாக எடுத்து தரையவில்லை. கண்டது கனி சொல்ல வந்திருப்பதா மாமுனி. தங்கள் உயர் சுப்பிரமணி ஆகிவிட்டது 4 மணி. பேச்ச கொஞ்சம் சுருக்கி. என்ன கண்டு வந்தீர்கள்? கனி கண்டி கனி என்றாலே எனக்கு பயமாக இருக்கிறது. கண்டனத்திலே கனியை காப்பிட்டு கண்டனை கலக்க செய்வதே உங்களுக்கு பொழுதுபோக்காயிற்று. எப்படி சொல்றீங்க? இதற்கு முன்னே ஒரு கனியை கொண்டு வந்து அந்த கனி எனக்கு அண்ணாவுக்கு ஒரு போட்டியை உருவாக்கி கனியை அண்ணாவுக்கு கிடைக்கும்படி செய்து கனி கிடைக்காதனால் அடித்தேன் முட்டை, தீட்டினேன் பட்டை, அடித்தேன் கழுத்தை உத்தராட்ச கொட்டை. யாரால வந்தது? உங்களோட கோபணத்தோடு ஆயிரம் புரிந்த பழனியை நின்று கொண்டிருக்கிறேன். தாங்கள் அங்கு கொண்டு வந்த கனியால் எனக்கு கிடைத்தது கோவணம். இன்று கொண்டு வந்திருக்கும் கனியா கோவணம் நிச்சயமா அவுத்துட்டு அம்மன் மாதிரி மாப்பிள கொண்டு வந்த கனியாலை பழனி கிடைத்தது. கண்டு வந்த கனியாலை திருத்தணி கிடைக்க போகிறது. அப்படி கோவணத்துக்கு எல்லாம் வேலை கிடையாது. சரி, அதுக்குள்ள இருக்கிற ஆயுதத்துக்கு தான் வேலை. கனியின் சிறப்பை குறித்து பார்க்கலாம். சொல்றேன். நான் கணிந்தேன் அக்கணியே இக்கணமே கொய்யாமல் கொய்தழைத்துக் கொள்வேன். இப்படி சிறப்புள்ள கனிமுருகா. கனியின் சிறப்பு மிக்க அற்புதம். கவிதையின் வடிவால் காலத்தின் நயத்தால் கற்பனை பெருக்கால் கலைவாணின் புலம்பலை காட்டிவிட்டீர். ஆனால் கனிதானா என்ற சந்தேகத்தை எனக்கு உண்டாக்கிவிட்டீர்கள். எப்படி? என்ன சொல்லி? மாங்கனிக்கும் தேன்கதலி, வங்கனிக்கும் மேலினுக்கும் பூங்கனி. கனிகளை சென்று 3 கனி தானே மாப்பிள? மாப்பழா வாழை. இதற்கு மேல் ஒரு கனி இருப்பதாக நான் அறிந்தவரை இல்லை. மேலும் பூங்கனி என்று புரிமொழிகள் அக்கனியை இக்கனவை கொய்யாமல் கொய்தலுக்கு கொண்டு கூறுவது சந்தேகத்துக்குரியது. கனி என்றால் கொய்தலாம், புசிக்கலாம். அணைப்பது என்றால் கனியாக தெரியவில்லை மாப்பிள்ள. இதுதான் சொன்ன கந்தனை கூட்டி கவட்டுக்குள்ளா. என்ன மாப்பிள்ள கொய்யாமல் கொய்து அணைக்க ஏன் தெரியுமா? நீங்க அணைக்கணும். அது காலம் பூரா உங்களையே நினைக்கணும். விழுந்து நீங்க உழைக்கணும். அப்புறம் அது பின்னாடி விழுந்து கணக்கணும். அப்படியா? உழைச்சிருமா? அப்படிப்பட்ட கண்ணி போதும். ஒழுங்கலுக்குமே சிவந்திர முருகா. மாப்பிள்ள தாங்கள் கண்டு வந்தது கனியா அல்லது கண்ணியா? சொல்லுங்க. அதுதான் பார்த்தேன். கண்ணியைத்தான். கண்ணி யாரவள்? வள்ளி, சுந்தரவள்ளி. அருமையா இருப்பாள. எப்படி அதிகமா கேட்டுருப்பாள? என் மேல அவ்வளவு பிரியம் அவளுக்கு. நீங்க ஒத்துக்கிற? அவ்வளவு பிரியம்ல. ஆனா உங்க முகைக்கு வாட்டமா இருக்கு. எதை பத்தியும் கவலைப்படாத ஐயா. சரி மாப்பிள்ள, எப்படி வந்து சேர போறேன்